தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்கள் வராமல் இருந்தீங்கன்னா இந்த நதி ஓடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த நதிகளெல்லாம் தேவனுடைய ஆலயத்தோடு கூட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவனுடைய ஆலயத்துக்கு ஒவ்வொரு வாரம் வந்து நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க நல்ல பரிசுத்தாவில நிறைய நதிகள் ஓடிக்கொண்டே இருக்கும். தேவன் நம்ம இந்த பூமியில் ஒரு குட்டையாகவோ ஒரு குளமாக வைக்கும்படியாக அழைக்கவில்லை. நதியாக உலகமெங்கும் போகும்படியாக தான் தேவன் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான பீட்டர் பிரகாசம் ஐயா அவர்களை கரங்களத்திட்டு அன்போடு கூட வரவேற்ப வந்து நல்ல வார்த்தைகளை தந்து நம்மளை ஐயா ஆசீர்வதிப்பாங்க. ஆமாம், உங்கள் அன்பான வரவேற்பிற்கு நன்றி. நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு மறுபடியும் உங்கள் மத்தியிலே வந்து பிரசங்கம் பண்ணுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எத்தனை பேர் என்னை ஏற்கனவே பார்த்துருக்குறீங்க? நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. சரி, என்னுடைய அண்ணன் என்னை அதிகமாக நேசிக்கிறார். அவர் தான் எனக்கு மாம்சத்திலும் மூத்த சகோதரன், ஆவிக்குரியதுலேயும் அவர் தான் மூத்த சகோதரன். ஒன்றுலையும் கூட எனக்கு அந்த ஸ்லாக்கியம் கிடைக்காம போயிடுச்சுன்னு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வந்து என்னுடைய தகப்பனார் அவர்கள் ஊழியத்துக்கு வந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு கொடுத்த வார்த்தை விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று. எல்லாரும் சொல்லுங்க. அதில் இந்த வசனம் பைபிளில் 5 இடங்களில் வருகிறது. அதை மாத்திரம் உங்களை சுட்டி காட்டிட்டு விசுவாசத்தை பற்றி சில வார்த்தைகள், ஏன்னா பாஸ்டர் பிரகாஷ் ஜெயபிரகாஷ் என்னை எப்பொழுதுமே அப்படி தான் அறிமுகப்படுத்துவார். நிறையா புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி விசுவாச அறிக்கை ஒன்று தான் எனக்கு கர்த்தர் அதிகமான வெளிப்பாடு கொடுத்தாரு. எங்கே போனாலும் சில நிமிடங்கள் விசுவாசத்தை பற்றி பேசிட்டு பிறகு என்னுடைய செய்திக்குள்ளே நான் கடந்து போவேன். அந்த 5 வசனங்களையும் போடுறீங்களா? இதெல்லாம் சேர்ந்து முதல் பாட்டை மாத்திரம் படிங்க. ரோமர் 1:17 விசுவாசத்தினால், சத்தமாக தான் படிங்களேன். நீங்கள் நீதிமான் என்றால் விசுவாசத்தினாலே பிழைப்பீர்கள் அப்படின்னு எழுதி வச்சிட்டார். யார் யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ அவங்கெல்லாம் நீதிமான். இயேசுவின் விலையேறு பெற்ற ரத்தம் தான் நம்ம என்னவா மாட்டிடுச்சு? நீதிமான் ஆயிட்டீங்க. வேற எதையும் நாம் செய்ய வேண்டியதில்லை. பழைய ஏற்பாட்டில் அவங்கெல்லாம் செஞ்சது எதுவுமே இல்லை, எந்த கிரியும் இல்லை. விசுவாசம் தான் கிரியை. விசுவாசத்தினால நம்ம நீதிமானாக்கப்பட்டோம். அடுத்த வசனம் கலாத்தியர் 2:20 கீழே 3வது கடைசி லைனில் பார்த்தீங்கன்னா, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் அவர் அங்கே கலாத்தியர் நிருபத்துக்கும் அவருடைய வாழ்க்கை சொல்கிறாரு. விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன்ட்டு. கலாத்தியர் 3:11 மறுபடியும் சொல்கிறாரு, ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். சிலருக்கெல்லாம் திரும்ப என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால தான் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எப்படி பிழைச்சிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு மறுபடியும் எடுத்து பைபிள்லேருந்து எடுத்து காட்டுறேன். நீங்கள் பிழைக்கிறது விசுவாசத்தினாலே. எபிரேயர் 10:38 முதல் பகுதி என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தினாலே. எபிரேயர் ஆசிரியரும் அதுதான் எழுதுகிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். கடைசியா ஆபக்குக் 2:4 கடைசியில் தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எங்கள் அப்பா பிழைச்சி 90 ஆண்டுகள் வாழ்ந்தார். அல்லேலூயா. அப்போ விசுவாசம் இன்றைக்கி எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், ஒரு ஆள் பணம் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், படிப்பு இல்லாமல் இருக்கலாம், வேலை இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இல்லாட்டினாலும் ஒன்றை உங்களுக்கு நான் தைரியமாய் அறிவிக்க முடியும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். என்ன வியாதி பலவீனங்கள் வந்தாலும் மரித்து போக மாட்டீங்க, நீங்கள் பிழைத்து கொள்வீர்கள். ஆமேன். அந்த வசனம் தெரிஞ்சவங்க எல்லாரும் சொல்லுங்க, நான் சாவாமல் பிழைத்திருந்து தேவனுடைய செய்கைகளை அறிவிப்பேன். அப்போது நான் ஊழியத்துக்கு வந்த பொழுது எனக்கு கர்த்தர் ஒரு விசுவாச வார்த்தை தான் கொடுத்தாரு. மத்தேயு 4 எல்லா இடங்களிலும் சொல்லுவேன், மனப்பாடமாக அவங்க எல்லாருக்கும் தெரியணும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற, ஆமாம், ஒவ்வொரு வார்த்தை, பைபிள் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையின் பேரிலும்
பரிசுத்தாவியானவருடைய சுவாசம் அதில் இருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருள, ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆவியானுடைய மூச்சு இருக்கிறது. அப்போ அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் சாதாரண எடுத்துக்காதீங்க. பைபிள் சாதாரண எழுத்தல்ல, எழுத்து கொள்ளுகிறது ஆவி. ஆமாம், அது ஒரு எழுத்து மாதிரி நீங்கள் யோசிக்காதீங்க. அது எழுத்தாக இருந்தாலும் அதை படிக்கும் பொழுது அதுக்குள்ளே ஆவி உங்களை உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், அதனாடி தான் எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின சத்தியங்களை வச்சுட்டு தான் வார்த்தையா மாத்திரை அப்படின்னு சொன்னேன். நானே வியாதிப்பட்ட பொழுதெல்லாம் வார்த்தையை பேசி 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 தான் வெளியே வந்தேன். ஒருவேளை டாக்டர் கைவிட்டிருக்கலாம், முடியலைன்னு டாக்டர் கைவிடலாம், வார்த்தை கைவிடாது. இயேசு சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. வார்த்தை விசுவாசி, அவ்வளவுதான். யார் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறாங்களோ இல்லையோ, வார்த்தை உங்களை காப்பாற்றும். வார்த்தையினால நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள், விசுவாசத்தினாலே பிழைத்துக் கொள்வீர்கள். இந்த வார்த்தையும் விசுவாசத்தையும் பிரிக்கவே முடியாது. விசுவாசத்தை கொடுக்கறது எது? தேவனுடைய வார்த்தை. வார்த்தையை படிக்க படிக்க தான் உங்களுக்கு விசுவாசம் வருகிறது. விசுவாசம் எப்படி வருகிறதுன்னு பைபிள் இருக்கு. விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினால் கேள்வி. ஆமாம், வெளிநாட்டில் ஒரு அம்மா சண்டே கிளாஸ் பிள்ளைகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்களாம்மா, ஏசு எப்படி இறுதிக்குள்ளே வருவாருன்னு. ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொன்னாங்க. கடைசியில் ஒரு குழந்தை சொல்லிச்சு, ஏசு உள்ளத்துக்குள்ளே வருவார்னா ஒரு ஓட்டை தேவை, காதில் தான் ஓட்டை இருக்குது, காது வழியாது என்ன பண்ணுவேன் ஏசு. ஆமாம், வசனத்தை கேட்க கேட்க விசுவாசம் உங்களுக்கு வருகிறது. வார்த்தையினாலும் விசுவாசத்தினாலும் சாத்தானை நீங்கள் ஜெயிக்க முடியும். எபேசியர் 6:17 வாசிக்க வேண்டாம். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்ங்கிறாரு. பிசாசு நாமளே ரோட்டில் போகும்பொழுது யாரோ கத்தி வச்சிட்டு இருந்தால், ஒரு பட்டயத்தை வச்சிட்டு இருந்தால் நம்மளை பயப்படுறோமா இல்லையா? பட்டயத்தை பார்த்தாலே அதே போல தான் பிசாசு பட்டயத்தை பார்த்தா பயப்படுவான். பட்டயம்னா பைபிளை காமிக்கிறனால பயப்பட மாட்டான். எத்தனை இடங்களும் பிசாசு பைபிளை அடித்து போடுது, தூக்கி போடுது. பைபிள் நான் சொல்லலை, நான் சொல்கிறது பட்டயம் என்பது இந்த பைபிள் வசனம். என்னைக்கு உங்கள் வாயின் வார்த்தைகளை சத்தமாய் சொல்லுகிறீர்களோ அதுவே பட்டயமாய் இருக்கிறது. அதுதான் சாத்தானை ஜெயிக்கிறது. அதுதான் ஆவியின் பட்டயம். ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்காமல் எங்கேயும் போகாதீங்க. வசனம் உங்கள் வாயில் எப்பொழுதும் இருக்கணும். அங்கே யோசுவா 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு, ஆமாம், வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இந்த ஸ்கூலில் படிக்கிற பையங்கள்லாம் பரீட்சைக்கு படிக்கும் பொழுது அவங்கள என்னன்னு சொல்கிறோம்? புஸ்தகம் கையுமா? அது அப்படி இல்லை, இது வாயில் இருக்க வேண்டும். ஆமென். நீ ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், நீ செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால், தேவனுடைய வார்த்தையை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அந்த வார்த்தை உங்களுக்கு அற்புதங்களை செய்யும். அந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொண்டு வரும். சரி, நான் உங்களோடு கூட அதை விட்டுட்டு இப்போ நம்ம செய்திக்குள்ளே போவோம். இன்று காலையில் உங்களோடு கூட நதிகள் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக யோவான் 4:8 முடிய வாசிக்க கேட்போம். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதிருந்தபடியானால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனா இருக்க சமாரிய ஸ்திரீ ஆகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். இந்த சம்பவம் உங்க எல்லாருக்குமே தெரியும். சமாரியா ஸ்திரீக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவிதமாக டிஸ்கஷன் நடைபெறுகிறது. இயேசு தண்ணீர் கேட்குறாரு, அவர் பேசிகிட்டே இருக்காங்க. அப்போது ஆண்டவர் அந்த அம்மா பார்த்து சொல்கிறாரு, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால். அந்த அம்மா தெரியலிங்க, இயேசு முன்னாலே நிற்கிறாரு, கண்ணு முன்னாலே இருக்கிறாரு, தெரியல. நீ இன்னார் என்று அறிந்திருந்தாயானால்.
அல்லது அவர் தேவனுடைய ஈவை நீ அறிந்திருந்தாயானால், நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், உலகத்தில் இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் அவருடைய ஈவையும் அறியவில்லை, அவர் இன்னார் என்று அறியவில்லை. நானும் நீங்களும் அவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். அவருடைய நாமம் என்ன என்பதை அறிந்திருக்கிறோம். அவருடைய ஈவை பெற்றிருக்கிறோம். அதிலேயே நாம் திருப்தி அடையாதபடி இன்னும் அந்த ஈவையும் அவர் இன்னார் என்பதை அறியாதவர்களையும் கொண்டு வர வேண்டிய மிகப்பெரிய உத்தரவாதத்தை தேவன் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். அந்த சம்பாஷணை நீண்டுட்டே போகுது. பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அவருக்கு தண்ணி கொடுத்த மாதிரி இல்லை, அவர் ஒரு தியாகத்தோடு கூட சுவிசேஷத்தை அந்த இடத்திலே அவர் அறிவிக்கிறார். ஆமென். அடுத்த பகுதிக்கு வருவோம். அதுலேயே நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம், அங்கே சொல்கிறாரு 14ஆம் வசனத்தை படிங்க. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். நான் அவனுக்கு, அதாவது இந்த தண்ணீரை, அதாவது கிணத்து தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் என்ன உண்டாகும்? ஆமாம், தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். ஆனால் இவர் சொல்கிறாரு அந்த தண்ணி வேற, நான் உலகத்தில் இன்னொரு தண்ணீர் கொடுக்குது அதுவும் வேற. இவர் சொல்கிறாரு நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கும் ஒரு காலும் தாகம் உண்டாது. நான் 12 வயதில் இந்த ஜீவ தண்ணீரை குடித்தேன். இன்றைக்கு 66 வயதாகிறது. இன்றைக்கு வரைக்கும் ஒரு காலும் நான் தாகம் அடையவில்லை. ஆமென். எத்தனை பேர் அந்த சாட்சி சொல்ல முடியும்? ஆமென். நீங்களும் எந்தெந்த வயசுலையோ ஜீவ தண்ணீரை குடிச்சிருப்பீங்க. இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு தாகமே வரல. வேறொரு மதத்துக்கு போகணும், வேறொரு கடவுளை அறியணும்னு அப்படிப்பட்ட தாகம் இல்லை. இந்த வார்த்தை எவ்வளவு அழகாக நிறைவேறினது. நான் உங்களுக்கு கொடுக்குற தண்ணீரை குடிச்சிட்டிங்கன்னா ஒரு காலம் என்ன வராது? தாகம் வரவே வராது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஒரு நாள் உங்களுக்கு தாகம் வரவே வராது. ஆமேன். அது ஜீவ தண்ணீர், அது பிஸ்லரி வாட்டர் அல்ல, ஜீவ தண்ணீர். இன்றைக்கு பிஸ்லரி வாட்டர் உலகமெங்கும் போய்விட்டது. ஜீவ தண்ணீர் இன்னும் எல்லா பக்கமும் போகல. நானும் நீங்களும் அந்த ஜீவ தண்ணீரை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ இந்த முதல் பகுதி எதை காட்டுகிறது? இரட்சிப்பின் அனுபவத்தை காட்டுகிறது. இந்த இரட்சிப்பின் ஜீவ ஊற்றை தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அதில் மறுபடியும் 2வது பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீர் ஊற்று. அந்த 2 வார்த்தை சேர்த்து சொல்லுங்க. என்ன ஊற்றுங்க? ஊறுகிற நீரூற்று. ஜீவ ஊற்றுங்கிறாரு. இப்போ என்னன்னு சொல்கிறாரு? ஊறுகிற நீரூற்று. எல்லாருக்குள்ளேயும் ஊறுகிற நீரூற்று இருந்து கொண்டே இருக்கிறது. நம்மளாம் நினைக்கிறோம் சாப்பாடு தான் உள்ளே இருக்குதுன்ட்டு. இல்லைங்க, ஒரு நீரூற்றையே தேவன் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஊற்றையே கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நான் ஜீவ ஊற்றா இருக்கிறேன்னெல்லாம் சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. ஜீவ ஊற்றுமுள்ள எந்த ஊற்று எனக்குள்ளே இல்லைங்கிறவங்களாம் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்படியே கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. முதல் சீரிஸில் ஒருத்தரையும் காணோம். 2வது சீரிஸில் கொஞ்சம் பேரெல்லாம் இருக்கிறீங்க. கூட்டம் முடிவுக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு ஜீவ ஊற்றை தருவாராக. அல்லேலூயா. இது யோவான் 4ஆம் அதிகாரத்தில் எழுதின சம்பவம். இப்போ யோவான் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே இதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். யோவான் 7:37 வாசிங்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாது இருந்தபடினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அதாவது இது 2-3 அதிகாரம் கழிச்சு பிறகு அவர் தேவனுடைய ஆலயத்துக்கு போறாரு. பெரிய பண்டிகை நடந்து கொண்டு வருகிறது. இயேசு பூமியில் இருந்த பொழுதெல்லாம் பண்டிகைகளெல்லாம் கலந்து கொண்டார். அதில் ஒரு பண்டிகை கூடார பண்டிகை. அப்போ அந்த கூடார பண்டிகையினுடைய கடைசி நாள் மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன். பல தேசத்திலிருந்து எல்லாம் கூடி வந்திருக்கிறாங்க, திரளான கூட்டம். இவர் போய் தேவனுடைய ஆலயத்தில் முன்னால் நிற்கிறாரு, சத்தம் போட்டு சொல்கிறார்,
இயேசு 2-3 இடங்களில் தான் சத்தம் போட்டார். லாசரு கல்லறையில், சிலுவையில், அந்த விதையை பற்றி சொல்லப்பட்ட ஊமையில், இந்த இடத்துல சொல்கிறாரு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்திலே வந்து பானமன கடவன். அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அவர் என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து என்ன ஓடும்? ஆமாம், அங்கே வந்து வேற மாதிரி சொன்னார், ஜீவ தண்ணீர்னார். இங்கே என்ன சொல்கிறாரு? ஜீவ நதி அப்படிங்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இந்த ஜீவன் உள்ள தண்ணீர் உள்ள நதி யாரை குறித்து சொல்கிறாரு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ சீக்கிரம் சொல்லுங்கள். பரிசுத்த ஆவி குறித்து. எல்லாரும் சொல்லுங்க, எதை குறித்து? முதல் வந்து ரட்சிப்பின் அனுபவம். இயேசுவை என்னைக்கு ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறீர்களோ, ஞானஸ்தான் எடுக்கிறீங்களோ, அந்த ரட்சிப்பின் ஊற்று உங்களுக்குள்ளே வந்து விடுகிறது. ரெண்டாவது, அது வந்த பிற்பாடு மறுபடியும் நீங்கள் அடுத்த லெவலுக்குள் வர வேண்டும். என்னவென்றால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன். பரிசுத்தாவியினுடைய வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டும். அந்நிய பாஷையை நீங்கள் பேச வேண்டும். அப்போது அந்த பரிசுத்தாவி குறித்து தான் அந்த இடத்துல சொல்கிறாரு. அப்போ பரிசுத்தாவியின் நிரப்பப்படும் பொழுது நீங்கள் உங்களுக்காக மாத்திரமல்ல அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் மாறிவிடுவீர்கள். முதல் ஊற்று என்பது உங்களுக்குள்ள தான். ஆனால் இந்த ஜீவன் நதின்னு எழுதப்பட்டிருக்கிறதா, ஜீவன் நதிகள்னு எழுதப்பட்டிருக்குதா? நல்லா பாருங்க. ஆமாம், ஒரு நதி அல்ல, ஜீவன் நதிகளையே தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அப்போ என்னென்ன நதி உள்ளே இருக்குன்னு நினைக்கிறீங்க? பைபிள்லேயே சொல்லப்பட்டிருக்கிற சமாதானம் என்னும் நதி அப்படின்னு வருகிற ஒரு இடத்துல சமாதானம் என்கிற நதி உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறாரு. சந்தோஷம் என்கிற நதி உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறாரு. ஆரோக்கியம், ஹீலிங் என்கிற நதியை வச்சிருக்காரு. செழிப்பு என்கிற நதி வச்சிருக்கிறாரு. எல்லா நதிகளையும் கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். உலக பிரகாரமான நதிகள் உண்டு. கங்கை, யமுனா, காவேரி, அப்போ கோதாவரின்னெல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் சாதாரணமாக ஒருவேளை வத்தி போகும். உங்களுக்குள்ள இருக்கிற நதி, ஜீவ நதி, ஒரு நாளும் வத்தவே வத்தாது. அல்லேலூயா. அது ஜீவனை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த ஜீவன் நதிகள் ஓடும்னா நாம் வந்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற பிற்பாடு மற்ற அனைவருக்கும் நாம் ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும். நமக்காக நாம் வாழாமல் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தனுடைய நோக்கமே எல்லாருக்கும் நாம் பிரயோஜனமாய் இருக்கும்படிக்குத்தான். சத்தமாமேன்னு சொல்லுவோம். ஆகவே அந்த அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவினால் நீங்கள் நிரப்பப்படணும். தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்படணும். இப்போ இந்த நம்ம சபையில் இங்கே கிட்டத்தட்ட 5 ஆராதனை நடைபெறுகிறது. எத்தனை ஆராதனை? 5 நடக்குது. அப்போது கிட்டத்தட்ட 7000 பேர் வருகிறீர்கள் என்றால் ஆயிரக்கணக்கான நதிகள் இந்த இடத்துல இருக்கிறது. அல்லேலூயா. நதிகளாய் நாம் இருக்கிறோம். நாம் தான் இந்த பட்டணத்துக்கு இந்த நதிகளே போதும். ஒவ்வொருவரும் அவங்க நதியை திறந்து விடும் பொழுது அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். அப்போது இந்த நதியை நமக்குள்ளே வேலை செய்ய வேண்டும் என்றால் இந்த நதி எங்கிருந்து வருகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இடத்துலேருந்து தான் இந்த நதி வருகிறது. இந்த நதிக்காக கர்த்தர் மிகப்பெரிய விலைக்கிரயத்தை செலுத்தியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு நான் அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே போகிறேன். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முறை இஸ்ரவேல் மக்கள் தண்ணி இல்லாமல் இருந்த பொழுது வனாந்தரத்தில் ஆண்டவர் மோசே பார்த்து சொன்னார், கண்மலையை பார்த்து என்ன பண்ணுன்னு சொன்னார்? கரெக்டாக சொல்லுங்கள். சரி, உங்களை மிரட்டி பார்த்தா தப்பாக சொல்லுவீங்களான்னு பார்த்தா கரெக்டாக தான் சொல்கிறீங்க. கண்மலையை பார்த்து இதான் கண்மலைன்னு வச்சுக்கோங்க. நான் அதை பார்த்து தண்ணி வருவதாக அப்படின்னு. இப்போ தண்ணி வந்தால் எப்படி இருக்கும்? எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பேன் நான். அவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய சொல்கிறார். எவ்வளோ பெரிய காரியம். ஆனால் அந்த ஜனங்கள் அவனை ரொம்ப கோபம் மூட்டி व्यसனப்படுத்தி சங்கடத்தோட கோபத்தோட, பைபிள் அப்படிதான், கோபத்தோட நான் என்னத்தை பேசுறதுன்னு கோல் எப்பொழுதும் கையில் வச்சிருப்பார். பட்டுன்னு 2 போட்டால் என்ன வந்தது? ஆமாம், நான் அதை எப்படி பார்க்கிறேன் என்றால் ஒரு தீர்க்க தரிசன செய்கையாய் பார்க்கிறேன். கோபத்தில் கண்மலை அடித்தது மாதிரி புதிய ஏற்பாட்டில் இயேசு கண்மலையாக இருக்கிற இயேசு தான் கண்மலை. அதே போல தான் தேவனுடைய கோபம்
பாவத்தின் நிமித்தம் இயேசுவின் பேரிலே அடிக்கப்பட்டது. இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். பழைய ஏற்பாட்டில் கண்மலை அடித்த பொழுது தண்ணீர் வந்தது. இயேசுவாகிய கண்மலை அடித்த பொழுது இரத்தம் வந்தது. ரட்சிப்பு நமக்கு வந்தது. நல்ல கரங்களை தட்டுவோம். இயேசு மரித்தார், 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழும்பினார். எழும்பி பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியாகிய நதியை நமக்கு அவர் அனுப்பி கொடுத்தார். அவரே சொல்றாரு, நான் போகாதிருந்தால் அவர் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. நாம் போய் அவரை அனுப்புவேன். அவர் வந்தார்னா அந்த நதியினால உலகமெங்கும் நீங்க போக முடியும் என்று சொன்னார். அல்லேலூயா. அந்த நதி வந்தது. அப்போஸ்தலர்கள் எழும்பினார்கள். அந்த நதி ஆரம்பத்தில் அந்த ஜீவ நதி எருசலேமுக்குள்ள ஓடிச்சு. அப்புறம் எங்க ஓடிச்சு? பக்கத்தில் எருசலேமிலும் யூதேயாவிலும் அப்புறம் சமாரியாவிலும் அப்புறம் பூமியின் கடைசி பரியந்தம் இன்றைக்கும் நதி ஓடிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க தான் அந்த நதி. நதிகள் உங்களுக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய சுவிசேஷத்தை சுமந்து போகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நமக்குள்ள இயேசு இருக்கும் பொழுது எல்லாம் நமக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார். சரி, இப்போது நான் நீதிமொழிகள் 4:23 வாசிங்கள். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லாரும் சேர்ந்து அதை வாசிப்போம். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எப்படி பார்த்துக்க சொல்றாரு? எல்லா காவலோடும். பிரதம மந்திரி வராருன்னா பயங்கரம் 3 அடுக்கு காவல், 4 அடுக்கு காவல், பயங்கரமாக காவல் இருக்கும். லேஸில் உள்ள வர முடியாது. அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்றாரு, எல்லா காவலோடும் எதை பாதுகாத்துக்கொள். ஏன்னா பிசாசு விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போட்டுருவான். இங்கிருந்து நீங்கள் முடிச்சு வீட்டுக்கு போகிறதுக்குள்ள பாதி வசனம் போயிடும். இது சாத்தானுடைய வேலை. அப்படி தான் மார்க் 4 எழுதுற, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். அவன் வேலி அருகே விதைச்சிட்டான், வழி அருகே விதைச்சிட்டான். பிசாசானவன் அவன் பலன் கொடுக்காதபடி அந்த விதை என்ன பண்ணுறான், எடுத்து போட்டுறான். கவனமாக இருங்க. எப்பப்பெல்லாம் தேவனுடைய வார்த்தை கேட்குறீங்களோ எல்லா காவலோடும் தேவனுடைய வார்த்தையை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏன் கேட்டாங்க? சொல்கிறாரு, இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆமீன். இருதயத்தில் என்ன இருக்குதுங்க? சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், உங்களுக்குள்ள ஊற்று வச்சிருக்காரு. ஜீவ ஊற்றை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனாடி நீங்கள் வார்த்தையை பாதுகாத்து கொள்ளணும். நான் காலையில் சொன்னேன், இந்த மாதிரி நான் கூட்டம் முடிஞ்சாலும் கதவு கிட்ட நின்று ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்சம் 25 லட்சம் கொடுக்கறதாக கற்பனை பண்ணிக்கோங்க. போகும்போது உங்கள் எல்லார் கையிலையும் கொடுக்குறேன்னு வச்சுங்க. ஒருத்தருக்கு மொத்தத்தில் சந்தோஷத்துக்கான என்னை நீங்கள் நம்புறதில்லை. சரி, உதாரணமாக தான் சொல்கிறேன். சரி, அப்போது கொடுக்குறேன்னு வச்சுட்டா உங்கள் கையில் அது வாங்கிட்டிங்கன்னா எல்லா காவலோடும் பத்திரமா கொண்டு போவீங்களா, கொண்டு போக மாட்டிங்களா? பைபிள் கூட விட்டு போயிடுவீங்க. செல்ஃபோன் இல்லைனாலும் வேறு வாங்கிக்கலாம். ஆப்பிள் புதுசாக 16 வந்திருக்கு, வாங்கிக்கலான்ட்டு வாங்கிப்பீங்க. அதை பற்றி கவலையே பட மாட்டீங்க. அந்த அடகாக்கிற கோழி மாதிரி பத்திரமா போய் வீட்டில் எங்கேயாவது வைக்கிற வரைக்கும் வழியில் என்ன பண்ண மாட்டீங்க, யார் கூடயும் பேச மாட்டீங்க. அவ்வளோ பத்திரமா கொண்டு போவீங்க. அந்த மாதிரி தான் தேவனுடைய வார்த்தையை கொண்டு போவேன். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கலாம். அழகாக அட்வைஸ் பண்ணுறாரு சாலமோன். ஏன்னா அதுக்குள்ளே தான் எல்லா பொக்கிஷத்தையும் வச்சிருக்காரு. ஜீவ ஊற்று அங்கே இருக்குது, அங்கிருந்து தான் புறப்படும். இந்த இருதயத்தை நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா, இந்த இருதயம் ஆண்டவரோடு கூட நல்ல டியூனில் இல்லாமல் இருந்துருச்சுன்னா அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. ஆகவே ஏன்னா இருதயத்துக்குள்ளே தான் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை தான் இந்த நதியை ஏங்க வைக்கிறது. அந்த வார்த்தை இல்லைன்னா இந்த நதி ஏங்காது. அப்போ அந்த வார்த்தை நீங்கள் உள்ள நல்லா பாதுகாத்து வைத்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்தாவியானவரும் ஒன்றா வேலை செய்கிறாங்க. நீங்கள் அறிஞ்சுக்கணும். ஆதியா 1ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், உங்கள் எல்லாருக்குமே மனப்பாடமாக தெரியும். அது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் என்ன பண்ணி கொண்டிருந்தாருங்க. அதுக்கப்புறம் என்ன வருகிறது? அவர் வெளிச்சம் உண்டாக்கடவது என்றார்.
வார்த்தையை சொல்றார். எபிரேயர் 11 எழுதப்பட்டிருக்கிறது, வார்த்தையினாலே தேவன் உலகத்தை உண்டாக்கினார். எப்படி உண்டாக்கினாருங்க? வார்த்தையினால் உலகத்தை உண்டாக்கினார். அப்போ வார்த்தையும் பரிசுத்தாவியானவரையும் நீங்க ஒண்ணா பார்க்குறீங்க. அதே போல 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அங்கேயும் ஆவியும் வார்த்தையும் பார்க்குறீங்க. ஏசி 59:21 என் ஆவி என் வார்த்தைகளையும் வாயில வைப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியான நல்ல கவனிங்க, இந்த நதி ஆப்ரேட் ஆக வேண்டும் என்றால் வார்த்தையிலையும் ஆவியிலையும் ஒவ்வொருவரும் நிறைந்திருக்க வேண்டும். ஆமென். ஆவியில் நல்லா நிறைஞ்சிருந்தீங்கன்னா, வார்த்தையில் நல்லா நிறைஞ்சிருந்தால் தான் நதி புறப்பட்டு போகும். ஆமென். இதுவும் நீங்கள் செய்ய வேண்டும். அடுத்தது, இந்த நதி எங்கே இருந்து வருகிறது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம படித்தோம் யோவான் 7 இயேசு எந்த இடத்துலேருந்து சொல்கிறாரு? தேவ ஆலயத்திலிருந்து அவர் சொல்கிறாரு. அப்போது தேவ ஆலயத்திலிருந்து தான் நதி புறப்படுகிறதாக அவர் காட்டுறாரு. அதுக்கு 1-2 வசனங்கள் நம்ம படிக்க போகிறோம். எசேக்கியேல் 47:1. பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருக்கிறது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது புறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. எசேக்கியேல் தீர்க்க தரிசன பார்வையாய் பார்த்ததை எழுதுகிறாரு. இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு, தேவனுடைய ஆலயத்திலிருந்து தான் ஜீவ நதி புறப்படுகிறது. ஆமென். எங்கிருந்து புறப்படுதுங்க? இது எதான் வெளிப்படுத்தலையும் வருகிறது. 22:1 சீக்கிரம் படிங்க. பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டி ஆனவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். இங்க சொல்றாரு, பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி. இந்த நதி எப்படி எண்ணப்பட்ட நதி? சுத்தமான நதி. பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள நதி. ஆமென். நமக்குள்ள ஓடும், உண்மைதான். ஆனால் எங்கிருந்து வருகிறது? தேவனுடைய ஆலயத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. அதை தான் எசேக்கியேல் சொல்கிறாரு, அதுதான் வெளிப்படுத்தல சொல்கிறாரு, அதுதான் இயேசு சொல்கிறாரு. அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்கள் வராமல் இருந்தீங்கன்னா இந்த நதி ஓடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த நதிகளெல்லாம் தேவனுடைய ஆலயத்தோடு கூட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவனுடைய ஆலயத்துக்கு ஒவ்வொரு வாரம் வந்து நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க நல்ல பரிசுத்தாவில நிறைய நதிகள் ஓடிக்கொண்டே இருக்கும். தேவன் நம்மை இந்த பூமியில் ஒரு குட்டையாகவோ ஒரு குளமாக வைக்கும்படியாக அழைக்கவில்லை, நதியாக உலகமெங்கும் போகும்படியாக தான் தேவன் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நதிக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் மிகுந்த சம்பந்தம் உண்டு. இன்னொரு வசனத்தை படித்தா நீங்கள் விளங்கிப்பீங்க. சங்கீதம் 36:8-9. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். மறுபடியும் 8 போடுங்க. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது 36:8. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். எங்க சம்பூர்ணம் இருக்கிறது? இன்னொரு முறை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது சம்பூரணத்தினாலே திருப்தி அடைவீர்கள். வார்த்தையில் சம்பூர்ணம் இருக்கிறது. நீங்கள் கேட்குற வார்த்தையில் எல்லாம் வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவருக்கு இன்னொரு நாமம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வார்த்தை தான் அவருடைய இன்னொரு நாமம். ஆதியில் என்ன இருந்ததுங்க? அப்படி தான் எழுதியிருக்கு பைபிளில். ஆதியில் வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை அவ்வளவுதான். வார்த்தை வெளிப்படுத்தல வருகிறது. அவருடைய நாமம் வார்த்தை அப்படின்றது, தேவ வார்த்தை. அப்போது நீங்கள் வார்த்தையில் நிறைஞ்சிருக்கணும்னா பைபிளை படிக்கணும், தினந்தோறும் படிக்கணும். நான் முந்தியெல்லாம் கேட்பேன், இன்றைக்கி பைபிள் படிச்சுட்டு வந்தீங்களா, நேற்று படிச்சோன்னா பாதி பேர் கூட கை வராது. அதனடுத்து அது சொல்கிறதே விட்டுட்டேன். ஆனால் அந்த வார்த்தை தான் உங்களுக்கு ஆகாரமாக இருக்கிறது. ஆமீன்.
அந்த வார்த்தையும் ஆவியில் நிறையிருந்தான் உங்கள் நதியை இயக்க வைக்கிறது. தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வரும் பொழுது உங்கள் நதி இன்னும் செயல்பட ஆரம்பிக்கிறது. சத்தமாமேன்னு சொல்லுவோம். அப்போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தில் பேரின்ப போடுங்க மறுபடியும் 36:8-9 உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். எல்லாரும் அந்த பகுதியை சேர்ந்து படிப்போம். அந்த நதிக்கு ஒரு பேர் கொடுக்குறாரு. அங்கே ஜீவ நதின்னு பார்த்தோம். இவர் சொல்கிறார் என்ன நதின்னு சொல்கிறாரு? பேர் இன்ப நதி. எல்லாரும் சொல்லுங்க இன்ப நதி. தேவன் 6 நாளை காட்டிலும் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது முதல் நாள் வரும்பொழுது சந்தோஷம் இருக்குங்களா இல்லையா? அன்றைக்கே தாவீது சொன்னார், கர்த்தருடைய வீட்டுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது என்னுடைய இருதயம் மகிழ்ச்சியாக இருந்தது. 6 நாளை காட்டிலும் அவருடைய ஆலயத்துக்கு நீங்கள் வரீங்க இல்லைங்களா? ஏன்னா அவர் சொன்னார், என் ஜெப வீட்டிலே நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். இங்கே அவருடைய நதி பேரின்ப நதி தேவனுடைய ஆலயத்திலிருந்து தான் ஓடுகிறது. அந்த பேரின்ப நதியை உங்கள் வீடுகளுக்கு நீங்கள் எடுத்து செல்கிறீர்கள். உங்கள் வீட்டினுடைய சூழ்நிலைகளை மாற்றுவது தேவனுடைய ஆலயத்தில் ஓடக்கூடிய பேரின்ப நதியாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் தான் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர். ரோமர் வசனம் வருகிறது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிற, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் அப்புறம் அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. நல்ல சந்தோஷமா கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த ஆவியானவர் தான் பரலோகத்தையும் பூலோகத்தையும் சந்தோஷப்படுத்துகிறவர். பரிசுத்த ஆவியானவர் 46ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் 4ஆம் வசனம் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். போதும். என்ன உண்டு? ஒரு சத்தமா சொல்லுங்க. என்ன உண்டு? ஒரு நதி உண்டு. நதி, ஒரு நதி. அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும், தேவனுடைய நகரம் என்பது பரலோகம். பரலோகத்தில் எப்படி சந்தோஷம் உண்டாகுது நீங்களே சொல்லலாம். ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது, ஆமாம், பரிசுத்த ஆவியானவர் அதை அனுப்பிடுறார், உடனே அங்கே சந்தோஷம். அவர்னால தான் எல்லாம் நடக்குது. ஒரு ஹீலிங் ஏற்பட்டால் சந்தோஷம். ஒரு பின்மாற்றக்காரன் திரும்பி ஆலயத்துக்குள்ளே வந்துட்டா சந்தோஷம். நீங்கள் பிசாசை துரத்திட்டீங்கன்னா பரலோகத்தில் சந்தோஷம். பிசாசு ஓடும் பொழுது சந்தோஷம். பரிசுத்த ஆவியின் பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிறாரு. பூமியில் எப்படி சந்தோஷப்படுத்துகிறாரு? நீங்கள் வரும் பொழுது உங்கள் கவலைகள் எல்லாம் மறக்க தேவ பிரசன்னத்தினால் உங்களை நிறைத்து உங்களை சந்தோஷமாக அவர் வீட்டுக்கு அனுப்புகிறார். அல்லேலூயா. அவர் தான் தேவனுடைய நகரத்தையும் அந்த உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலம் என்றால் அது சபையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனம் படிங்க, 5ஆம் வசனம். தேவன் அதில் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. போதும். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். சத்தம் அந்த வார்த்தை சொல்லுங்க. அதனால அது என்ன ஆகாது? ஏன் இதை சொல்றாருன்னா, நீங்கள் முதல் 3 வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது அங்கே தேவன் நமக்கு பலனும் ஆபத்து காலத்தில் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமத்தில் சாய்ந்து போனாலும் ஜனங்கள் கொந்தளித்து அப்படி நிறைய எழுதுகிறார். இஸ்ரேல் மக்கள் அந்த நாட்களில் நிறைய யுத்தங்கள், 100கணக்கான யுத்தங்கள் அங்கே நடந்திருக்கிறது. இடமே மாறிடுச்சு, மேப்லேயே அது மாறிடுச்சு. அந்த மாதிரி யுத்தங்கள், பூமி எதிர்ச்சிகள், சுனாமிகள். அப்போ அதெல்லாம் பார்த்து தான் சொல்கிறாரு, எத்தனை தான் வந்தாலும் அந்த 3ஆம் வசனம் சொல்கிறாரு கடைசி லைனை சத்தமாக படிங்க. நாம் பயப்படும். என்னதான் நடக்கட்டும், இந்த நதி இருக்கிற வரைக்கும் பயமே கிடையாது. அல்லேலூயா. நாம் பயப்படும். பரிசுத்த ஆவியானவர் நதியாக இருந்து அது பாதுகாக்கிற நதி. எல்லாரும் சொல்லுங்க, என்ன நதி? பாதுகாக்கிற நதி. ஆனால் பிசாசும் நதியை வச்சிருக்கிறான். பிசாசு என்ன வச்சிருக்கிறான்? அவனும் நதியை வச்சிருக்கிறான். அதை குறித்தும் பைபிளை படிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 12:15. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு
பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. இது ஏதோ ஒரு நடக்க போற காரியம் வெளிப்படுத்துறால தீர்க்க தரிசனங்கள். பட் அந்த வார்த்தையை மாத்திரம் பார்ப்போம். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாம்புனா யாரை குறிக்கிறது? பாம்பு, சர்ப்பம், அதெல்லாம் பிசாசு தான் குறிக்கிறது, கெச்சிக்கிற சிங்கம். அப்போ பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை, நதி போன்ற வெள்ளம். இன்னைக்கு வெள்ள சேதங்களெல்லாம் ஏற்படுதுன்னா அது யார் அனுப்புறது? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தான். வயல் நாட்டில் வந்தது யாரு? இந்த பாம்பு தான். ஆமாம், பிசாசு தான். ஆனால் அப்படி வந்தாலும் அது ஆண்டவர் சொல்கிறாரு, சத்துரு வெள்ளம் போல் வந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். மறுபடியும் சொல்லுங்க, சத்துரு பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். சாத்தானோட சண்டை போடுறவர் யாருன்னா அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இயேசு தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்து. விரல்னா அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது, விரல். அப்போது நல்லா கவனிங்க, பிசாசு பல விதத்தில் உங்களுக்கு என்ன கொண்டு வந்தாலும் அவர் அதை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த நதி இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் அசைக்கவே முடியாது. பக்கத்தில் பார்த்து உங்களை யாரும் அசைக்க முடியாதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அசைக்க முடியாது. ஆமாம், வெள்ளம் வந்து வாரிக்கொள்றக்குள்ள நாம் பிசாசை வாரி அவனை தள்ளி விட்டுறணும். ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறதுக்கும் சத்துருவனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்வதற்கும் நான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறேன்? எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்கிறாங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதிகாரம் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்களா? சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். வண்டர்ஃபுல். பண்ண நல்லா வெளிச்சிட்டிங்க. வெரி குட். சரி, அப்போது உங்களுக்கு பாம்பை பற்றி சொன்ன எல்லா இடத்துலையும் சர்ப்பத்தை பற்றி எனக்கு பிடிச்சமான வசனம் சங்கீதம் 91:13. ரொம்ப அழகான வசனம். உங்கள் எல்லாருக்கும் மனப்பாடமாகவே தெரியும். படிங்க பார்க்கலாம். அதாவது எப்படின்னா என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இப்போ நான் நடக்கிற பாருங்க, சிங்கத்தின் மேலும் வெறியன் பாம்பின் மேலும் நீ நடந்து வாழ சங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அப்படித்தான் எழுதியிருக்குது. பாம்பை பற்றி சொல்லப்பட்ட, பிசாசை பற்றி சொல்லப்பட்ட எல்லா இடங்களிலும் ஒன்றா அவன் மேலே நட, இல்லைன்னா அவனை மிதி, இல்லைன்னா அவனை துரத்து, இல்லைன்னா அவனை எதிர்த்து நில்லு. அப்படித்தான் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஐயோ, யாரோ மந்திரம் வச்சுட்டாங்க, ஏவல் வச்சுட்டாங்க, பில்லி சுனி வச்சுட்டாங்க. இல்லை, என்ன வச்சாலும் அது உங்களை பாதிக்கவே பாதிக்காது. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதும் இல்லை, மந்திரவாதம் இல்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும். இது அவர் எழுதிட்டாருங்க. இது தீர்ப்பு மாதிரி எழுதிட்டாரு. ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்துட்டாரு சாத்தானுக்கு. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கணும். சாத்தான் பெற ஜெயத்தை கொடுத்துருக்கு. இந்த நதி, உங்களுக்குள்ளே இருக்கிற ஜீவன் நதியை நீங்கள் பத்திரமாக பாதுகாத்து கொள்ளணும். அந்த நதி ஒரு நாளும் ஓடுறதை நிறுத்தக்கூடாது. நீங்கள் ஆவியில் நிறைஞ்சிருக்கிற வரைக்கும், தேவனுடைய வார்த்தையில் நிறைஞ்சிருக்கிற வரைக்கும், கர்த்தருடைய வருகை வரைக்கும் அந்த நதிகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். கடைசியாக ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10-14 முடிய வாசித்தால் அங்கு 4 விதமான நதிகளை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை மாத்திரம் படிங்க பார்க்கலாம். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அப்படியே நிறுத்துங்க, அது பார்த்துடலாம். முதலாம் ஆற்றுக்கு என்னன்னு பேருங்க? பைசோ. சத்தமாக சொல்லுங்க. பைசோ அல்லது பைசா நதி. பைசோன். ஓகே. அப்போது அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றியோடும். அவ்விடத்தில் இந்த பைசோன் என்றால் என்ன அர்த்தம் என்றால் பரவுகிற. எல்லாரும் சொல்லுங்க, என்ன பரவுகிற, ஸ்ப்ரெட்டிங். இந்த ஜீவன் நதி, உங்களுக்குள்ளே இருக்கிற நதி,
ஆதியாம் 1 எழுதி வச்சுட்டார். அது என்ன நதினா பரவுகிற நதி. எல்லாரும் சொல்லுங்க, என்ன பரவுகிற நதி. ஐபிஎஸ் ஸ்தாபனம் ஜோபையா எங்கள் தகப்பனார் மூலமாக 40-45 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆரம்பிக்கப்பட்டது. அன்றைக்கே அவர் எங்களிடத்துலலாம் பிள்ளைகள் எல்லாம் எங்களை அழைத்து சொப்பனத்தை சொன்னார். அவர் சொன்னார், நாங்கள் பவர் ஹவுஸில் அப்போ குடியிருந்தோம். நம்ம வீட்டிலிருந்து ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை பார்க்குறேன். அது 4 திசையிலும் பெரிய பெரிய கரண்ட் வயர்கள் ஃபுல்லாக பல இடங்களுக்கு போகிறது என்று சொன்னார். அப்போ எங்களுக்கு புரியல. இன்றைக்கி புரியுது. இன்றைக்கு ஐபிஏ இந்தியா முழுவதும் 2000க்கும் அதிகமான சபைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். யார் என்றால் அந்த ஜீவன் நதி அவருக்குள்ள ஓடினபடினால அது பரவுகிற நதியாக இருக்கிறது. அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் நதி பரவ வேண்டும். நீங்கள் பெற்றுக்கொண்ட சுவிசேஷம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளையும் பரவணும். உங்கள் மாமனார் மாமியார் சொந்தக்காரர்கள் அண்ணன் தம்பி எல்லாருக்கிட்டையும் அது பரவிக்கொண்டே போக வேண்டும். வேலை செய்கிற இடங்களிலே பரவ வேண்டும். எல்லா இடங்களிலும் பரவுகிறது தான் ஜீவன் நதியாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ போகிற இடத்துல என்ன விளையுதுங்க? ஆமாம், இந்த நதி உங்களுக்குள்ளே வந்துருச்சுட்டுனா ஐஸ்வர்யத்துக்கு குறைவே கிடையாது. ஆமேன். பொன் விளையும். நம்ம ஊரில் நதி ஓடுற இடத்துல பயிர் விளையுது, கோதுமை விளையலாம், நெல் விளையலாம். ஆனால் அந்த ஜீவன் நதி பொன் விளையும். ஐஸ்வர்யத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நேரமாகறதுனால அப்படியே கடந்து போய் சீக்கிரமாக முடிப்போம். ஆனால் அப்போஸ்தலர் 8:1 பார்த்தீங்கன்னா, செதறி போகிறவர்கள் பூமி எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். இது பரவுகிற நதி. 2வது நதிக்கு பேர் கீகோன். அதில் அங்கே நீங்கள் வீட்டில் போய் படிச்சுங்க, நேரம் திருப்பறக்கு. அங்கே 2ஆம் ஆற்று கீகோன். கீகோன் என்றால் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, புரண்டு போகிற. எல்லாரும் சொல்லுங்க, என்ன இங்கிலீஷில் சொல்லணும், ஃபோர்ஸாக புரண்டு. அப்போது கவனிங்க, நயாகரா நீர்வீழ்ச்சிக்கு 10 ஆண்டுக்கு முன்னதாக போகிறக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது கனடாவில். பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் போய் நின்னீங்கன்னா பீஸாக போயிடுவீங்க அந்த தண்ணி முன்னால் போய் நின்னா. அப்போ நயாகராவுக்கே அவ்வளோ ஃபோர்ஸ் இருந்தால் அது உண்டாக்கின பரிசுத்த ஆவியானவர் எவ்வளோ ஃபோர்ஸ் உள்ளவராக இருப்பார். ஆமாம், வயல் நாட்டில் அதை நீங்கள் பார்த்தீங்களே, அந்த ஒரு தண்ணீருடைய வேகத்தை. அப்போ அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் என்னென்னா, உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க யார் இருந்தாலும் இது ஃபோர்ஸாக வரும் பொழுது அவங்கள பிரட்டி துவைச்சி எடுத்து அவளை ரட்சிப்பிற்குள்ளே வழி நடத்துகிறது தான் இந்த கீகோன் நதியாக இருக்கிறது. கவலைப்படாதீங்க. இன்னும் எங்கள் வீட்டுக்கார் ரட்சிக்கப்படலை, என் பையன் அப்படி இருக்கிறான். உங்கள் ஜீவன் நதி வேலை செய்யட்டும். உங்கள் ஜீவன் நதியை திறந்து விடுங்க. கீகோன் நதியை திறந்து விடுங்க. அது புரட்டி போட்டு விடும். பவுல் எவ்வளோ பெரிய ஒரு ரவுடி அல்லது எவ்வளோ பெரிய தீவிரவாதியாக இருந்தாருங்க. எவ்வளவு ரகலை பண்ணார். ஒரு நாள் அந்த நதி அவரை புரட்டி போட்டு கீழே விழுக செய்தது. அல்லேலூயா. பவுலை எத்தனை ரவுடிகள் ரட்சிக்கப்பட்டு, எத்தனை சாமியார்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்கள் கணவனை ரட்சிப்பது தேவனுக்கு ஒரு அற்ப காரியம். கட்டாயம் உன்னுடைய கணவன் ரட்சிக்கப்படுவார் இந்த ஜீவன் நதியினாலே, கீகோன் நதியினாலே. 3வது நதி என்ன நதி? இதக்கேல் என்றால் அது குவிக் என்ற அர்த்தம், வேகம் என்ற அர்த்தம். இதக்கேல் என்றால் என்ன? வேகம். மறந்துடாதீங்க. உங்களுக்குள்ள இந்த ஜீவன் நதி ஓடும் பொழுது ஒரு வேகத்தை நீங்கள் காண ஆரம்பிப்பீர்கள். ஒருவேளை உங்கள் பிஸ்னஸ் மந்தமாக போகலாம், ஸ்லோவாக போகலாம். உங்கள் பிள்ளைகள் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வேகமாக உங்களிடத்துல ட்ராவல் பண்ணாதவர்களாக இருக்கலாம். எல்லாத்திலும் வேகம் குறைஞ்சி போனவர்களாக, ஒரு நஷ்டம் ஏற்படுத்தப்பட்டவர்களாக, வியாதியினால் பலவீனால் என் வேகமெல்லாம் குறைஞ்சி போயிட்டுன்னு சொன்னீங்கன்னா, இந்த ஜீவநதியாக இதக்கேல் உங்களுக்குள் ஓடும் பொழுது திரும்ப கர்த்தர் வேகத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எலியா பற்றி உங்களுக்கு தெரியும். ஆகாப்புக்கு போய் சொல்கிறார், மழை வரப்போகுதுங்கிறாரு. அப்புறம் அது இறைச்சல் சத்தம் கேட்குது. ரதத்தை பூட்டிட்டு ஆகாப் ராஜா பார்த்து நீங்கள் முன்னால் போங்கங்கிறாரு. ஆனால் இவர் மேலே தேவனுடைய கரம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் வந்ததுனால ஆகாப்பை விட முந்தி ஓடி போய் விட்டார். காரணம் பரிசுத்த ஆவியானுடைய வேகம்
ஆமேன். பிலிப்பி யாருக்கோ மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோன்னா வேகமாக தூக்கிட்டு போயிட்டாரு. பரிசுத்த ஆவியானவருடைய நதி உங்களுக்குள்ளே இருக்கும்னா, அந்த நல்ல ஆவியில் நிறைஞ்சு வார்த்தையில் நிறைஞ்சிருப்பீங்கன்னா, எதெல்லாம் உங்களுக்கு ஸ்லோவாக போயிட்டுருக்குதோ, எதெல்லாம் பிக்கப் ஆகாமல் இருக்கிறதோ, இனிமேல் பிக்கப் ஆக போகிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நல்லா பிக்கப் ஆகும். உங்கள் வண்டிகளும் நல்லா பிக்கப் ஆகும். ஆமாம், கூட்டம் முடிஞ்சோன்னு பிக்கப்பாக எத்தனை பேர் ஓடுறீங்களோ தெரியல. சோத்திரம். சரி, அப்போது அதில் ஒரு வேகம். கடைசியாக ஐப்ராத் நதி. எல்லாரும் சொல்லுங்கள், என்ன நதி? ஐப்ராத். ஐப்ராத்னா வெளிப்படுத்தல் 16-12 படித்தா அதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம். சீக்கிரம் படிங்க. 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து. 6ஆம் தூதன் அதெல்லாம் விட்டுருங்க. அந்த ஐப்ராத் என்னும் அதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்குது? பெரிய நதி. எல்லாரும் சொல்லுங்க. ஐப்ராத்தை முதல்ல எங்கே பார்த்தோம்? இப்போ எங்கே பார்த்தோம்? அப்போ அது பெரிய நதியா சின்ன நதியா? ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் போகுது. பெரிய நதி. இந்த பெரிய நதிங்கிறது என்னென்னா, இது கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ஓடுற மாதிரி கற்பனை பண்ணிங்க. இந்த நதி ஜீவ நதி. இது போகிற இடங்களெல்லாம் ஆரோக்கியத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தில் அப்படித்தான் இந்த நதியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அது போகிற இடங்கள் மச்சங்கள் வரும், வளர்ச்சிகள் உண்டாகும், மீன்கள் உண்டாகும், மீன் பிடிப்பார்கள், புது புது கனிகள் வரும், ஒவ்வொரு மாதத்துக்கும் கனிகள் வரும், அந்த இலைகள் ஆரோக்கியமாக இருக்கும், அந்த சவக்கடலை போய் அது விழுகும், அதுவே அந்த கடலே ஆரோக்கியமாக இருமென்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆகவே ஐப்ராத் என்றால் அது ஆரோக்கியம் நிறைந்த நதி. அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் யார் யார் சுகவீனத்தோடு பலவீனத்தோடு கூட வந்திருந்தாலும் உங்களுக்குள்ளேயே அந்த ஐப்ராத் நதி இருக்கிறது. தெய்வீக ஹீலிங் உள்ள நதியை கர்த்தர் உங்களுக்குள்ளேயே வைத்திருக்கிறார். வார்த்தையை பேச பேச ஆவியில் நிறைய பரிபூர்ணமான விடுதலை அடைவீர்கள். அந்த வல்லமையை தேவன் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆமென். ஆகவே அருமையானவர்களே, இந்த 4 நதிகள் உங்களுடைய அனுபவத்தை தேவன் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியாகிய நதி சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. அந்த வல்லமை சாதாரண வல்லமையாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், உயர்ந்தவர். இந்த உலகத்தில் உள்ளவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பயப்படாதிருங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பயப்படாதீங்க. கர்த்தர் சீக்கிரமாய் தடைகளை மாற்றுவார். அல்லேலூயா. வல்லமையான காரியங்கள் நடக்கும். தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும். குழந்தை இல்லாதவர்கள் கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. இந்த ஜீவ தண்ணீரை இதுவரைக்கும் பெறாதவர்களுக்கு இனி காலையில் கர்த்தர் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம், வேகமாக எழுந்திருப்போம். இந்த காலை வேளையிலே இந்த செய்தியை முதன்முறையாக கேட்கிறவர்கள், ஐயா இன்னும் நம் ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளவில்லை, எனக்கு இந்த ஜீவ தண்ணீர் வேணும், மறுபடியும் எனக்கு தாகம் வந்துட்டே இருக்குது, இன்றைக்கு என்னுடைய தாகம் தீர வேண்டும், என் தாகம் தீர வேண்டும், எனக்கு ஜீவ தண்ணீர் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், புதிதாய் வந்தவர்கள், இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாதவர்கள் எங்கிருந்தாலும் கீழே மேலே இருந்தாலும் சீக்கிரமாய் முன்னால் வாருங்கள். உங்களுக்காக ஜெபிப்பதற்கு நாங்கள் ஊழியர்களாகிய நாங்கள் அனைவரும் ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த ஜீவ தண்ணீரை இன்னைக்கு நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா ஒரு நாளும் உங்களுக்கு தாகம் உண்டாயிராது, ஒரு நாளும் தாகம் வராது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. யார் யாருக்கணுமோ சீக்கிரமாக வாங்க. உங்களுக்கு என்ன ஒரு தேவை இருந்தாலும் முன்னால் வாங்க. ஊழியர்கள் உங்களுக்கு ஜெபிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். இன்றைக்கு புதிதாய் வந்தவங்க வாங்க. ஜீவ தண்ணீர் வேணுங்கிறவங்களெல்லாம் முன்னால் வாங்க. உங்களுக்காக இந்த வேளையில் நான் ஜெபம் பண்ணும்படியாக விரும்புகிறேன். நீங்களும் வந்திருக்கிற எல்லாரும் சேர்ந்து நான் சொல்கிற வார்த்தையை திரும்ப சத்தமாக நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லும் பொழுது, இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ளே உண்டாகும். ஒரு வற்றாத நீரூற்றாய் நீங்கள் மாறுவீர்கள். எல்லாரும் கண்களை மூடி சொல்லுங்கள், அன்புள்ள இயேசுவே,
உம்மை என்னுடைய தெய்வமாக ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவே, என் பாவங்களை மன்னியும். நீர் எனக்காக சிலுவையிலே மரித்தீர் என்றும் எனக்காக மூன்றாவது நாளில் உயிரோடு கூட எழும்பினீர் என்றும் விசுவாசிக்கிறேன். இயேசுவே, என்னை ரட்சியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இங்க கண்ணை திறந்து பாருங்க. இந்த ஜெபத்தை பண்ணினதுனால இயேசு உள்ளே வந்து விட்டார். நீங்க இன்னைக்கு ஒரு ஜீவ ஊற்றா இருக்கிறீங்க. உங்க குடும்பத்தில் ஒரு மாறுதலை காண்பீர்கள். தொடர்ந்து ஆலயத்துக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வர வேண்டும். அப்படி வந்து வசனத்தை கேட்க கேட்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை காண்பீர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேகருமே ஆண்டவராக ஏற்றுக்கொண்டபடினால ஸ்தோத்திரம் அப்பா. இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாரும் பரிசுத்தாவில நிறைஞ்சிருப்பார்களாக, தேவ வார்த்தையில நிறைஞ்சிருப்பார்களாக, சாத்தானை ஜெயிப்பார்களாக ஆண்டவரே. ஒவ்வொரு வெற்றி உள்ள வாழ்க்கை நடத்துவார்களாக, போராட்டங்களை மேற்கொள்வார்களாக. ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதங்கள் நடைபெறுவதாக. பிள்ளை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் பிள்ளையை தருவீராக. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதாக ஆண்டவரே. வியாதிகள் குணமடைவதாக. தீராத வியாதிகள் தேவ வார்த்தையினால குணமடைவதாக. ஓ காட், ஒவ்வொருவரும் தெய்வீக சுகத்தினால நிரப்பு ஆண்டவரே. வேலை ஸ்தலத்துக்கு இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி போடும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி போடும். தேவனுடைய நன்மை அனுக்கிரகம் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும், முன்னால் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குடும்பத்தில் நன்மைகளை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கர்த்தர் வருமளவும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.